அல்லேலூயா. மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். யாகுவா நல்லவர், அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. அல்லேலூயா. கடந்த காலம் முழுவதும் யாகுவா நல்லவராகவே இருந்து நம்மை பாதுகாத்தார். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே ஆயத்தத்தோடு நாம் கடந்து வர அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நமக்கென்றே நியமித்திருக்கிறதான வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான ஆளை பத்தி பேசலாம் இருக்கிறேன். ஆனா அந்த மனுஷனை யாருக்குமே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பத்தி பேச போறேன். நம்ம அநேகர் அந்த பேரை சொல்லி கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு புகழ் வாய்ந்த ஒருத்தர். யார் தெரியுமா? அது கழுத. கழுதை பத்தி பேச போறோம் இன்னைக்கு. அல்லேலூயா. ஓகே. சோ கழுதைய எங்க இருந்து பிடிச்சிட்டு வரலாம்னு பார்க்கலாம். ஒன்று சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒன்று, 2, 3 வசனங்கள். First Samuel chapter 9 verses 1, 2 and 3. Amen. Hallelujah. பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பெயருள்ள மகா பராக்கிரமசாலிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயர்வுள்ளவனாய் இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போய் என்றான். அல்லேலூயா. இங்கே சவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். சவுல் என்பவர் ராஜா, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாக கொடுக்கப்பட்டதான ஒரு ராஜா. இந்த சவுல் யாருடைய மகன், எங்க உள்ளவன் என்றால் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். அந்த கோத்திரத்தில கீஸ் என்று ஒரு பராக்கிரமசாலி இருந்தான் என்று தமிழ் பைபிள்ல போட்டிருக்கிறது. அது பராக்கிரமசாலி என்பதை நாம் ஆங்கிலத்தில் அதை படித்து பார்த்தோமானால் 9:1
அந்த அவனை பற்றி என்ன சொல்லி இருக்குன்னா, இங்க மைட்டி மேன் ஆஃப் பவர்னு போட்டிருக்குது. ஆனா பிராக்கெட்ல அங்க என்ன போட்டிருக்குன்னா வெல்தி மேன், அதாவது வெல்தி மேன், ஐஸ்வர்யம் நிறைந்தவனா இருந்தான். அதுதான் அவனுடைய பராக்கிரமம். அல்லேலூயா. சோ அந்த அவனுக்கு ஒரு குமாரன் இருந்தான். ஒரு குமாரனா அல்லது நிறைய குமாரர்கள் இருந்தார்களா தெரியாது. ஆனால் ஒரு குமாரனை பற்றி மட்டும்தான் வேதம் இங்கே சொல்லுகிறது. இந்த மகன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? மிகவும் சௌந்தரியமானவனும் வாலிபனாக இருந்தான். இஸ்ரவேல் முழுவதிலும் அவனை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. எல்லா ஜனங்களை காட்டிலும் உயரம் கூடினவனாய் இருந்தான். ஒரு வீட்டில இப்படிப்பட்டதான ஒரு பிள்ளை இருந்தால் அவனை எப்படிப்பட்ட வேலைக்கு பயன்படுத்துவார்கள்? நமக்கு தாவீதை பற்றி தெரியும். அந்த தாவீதின் குடும்பத்திலே மொத்தம் 8 பிள்ளைகள். அதுல 7 பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க. இந்த சவுலுடைய ராணுவத்தில் இருக்கிறார்கள். கடைசி மகனாகிய தாவீது மாத்திரம் காட்டில் இருந்து கொண்டு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்ப யாருமே திறமையான அழகுள்ள முதல் மகனை ஒரு நல்ல வேலைக்கு தான் அனுப்புவார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இவ்வளவு சௌந்தரியம் உள்ள வாலிபனாகிய சவுலை அவனுடைய தகப்பன் கழுதைகளை தேட அனுப்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய யாகுஷுவாவும் கூட மிகவும் அழகுள்ளவராய் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய ரூபத்தை யாரும் சொல்லி முடியாதுன்னு சொல்லுகிறது வேதம். அப்படி இருந்தும் நம்மை போன்ற கழுதைகளை ரட்சிக்க பிதாவானவர் அவரை குமாரனாக அனுப்பினார். நம்மை ரட்சிக்கிற ஒரு விஷயத்தை தேவன் ஒரு பலவீனனுடைய கையில் கொடுக்கவில்லை. ஒரு அழகில்லாதவனுடைய கையிலே கொடுக்கவில்லை. ஆனால் இந்த கீஸ் செய்தது போல அவருடைய சௌந்தரியம் உள்ள மனிதனை கழுதைகளை தேட அனுப்பினார். அப்படித்தான் யாகுஷுவா நம்மையும் தேடி வந்தார். அல்லேலூயா. காரணம், அவரை போல அழகுள்ளவர் யாருமே கிடையாது. ஆனாலும் அவர் நம்மை தேடி நம்மை போன்ற ரூபத்தில் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அதை எப்படி சொல்லலாம் என்றால், கழுதையை தேடி வந்த சவுல் கழுதைகள் போற வழியே போக வேண்டியதாக இருந்தது. யாகுஷுவாவும் பாவிகள் போன வழியிலேயே அவரும் போக வேண்டியதாக இருந்தது. இந்த பாவிகளை ரட்சிக்கும்படியாக அவரும் ஒரு பாவியாகவே இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இங்கே சவுல் வந்துட்டு ஆடுகளை கழுதைகளை தேடி போகிறான். இந்த கழுதைகளை தேடி போகும் பொழுது அவன் மிகவும் சோர்ந்து போகிறான். ஒவ்வொரு இடமாக தேடி போய் கொண்டிருக்கிறான். எந்த இடத்திலும் கழுதைகள் அகப்படவில்லை. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி என்னன்னா, கழுதை கெட்டா குட்டிச்சவர் மட்டும் சொல்லுவாங்க. கழுதை கெட்டா குட்டிச்சவர். அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கழுதை கெட்டா அப்படின்னு சொன்னா, கெட்டுச்சின்னு சொன்னா தொலைந்து போனதுன்னு அர்த்தம். கழுதை தொலைந்து போனால் எங்க போய் அதை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, எங்க கச்சச்சவர் இருக்கோ, சுவர் கட்டையா எங்க இருக்குதோ
அந்த இடத்துல போய் அது சுகமா தன்னுடைய உடம்பை தேய்ச்சிட்டு இருக்கும். அதனால கழுதை எங்கேயாவது போச்சுன்னா அந்த குட்டி செவர் பக்கத்துல போய் பாரு, அங்க அது தேய்ச்சிக்கிட்டு இருக்கும், பிடிச்சு கூட்டி கொண்டு வான்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சகோதரனை காணலன்னு சொன்னா எங்க போய் தேடணும்? எங்க போய் தேடணும்? அந்த பேர்களை சொல்லாமல் இருப்பதே நல்லது, அப்படிதானா? சிலரை பத்தி சொல்லுவாங்க, அவனை காணலையா, கரெக்டா 7 மணிக்கு பார் கிட்ட வருவான், போய் பாரு, அங்க பிடிச்சிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்த சொல்லுவாங்க. கழுதை கட்டா குட்டி சோறுன்னா இதான் அர்த்தம். சபைக்கு ஒருத்தர் வரல, ரெகுலரா வரல அப்படின்னா ஒரு வாரம் வரலன்னா பரவாயில்ல, ஆனா அடுத்த வாரம் வரல அப்படின்னு சொன்னா விசாரிக்கணும். இப்ப 3வது வாரம் விசாரிச்ச பிறகும் அவரை காணல அப்படின்னா ஊழியக்காரன் குத்திச்ச ஒரு பக்கம் போய் பார்க்கணும். ஏன்னா அங்க போனா கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஆமா, இப்படித்தான் போய் ஊழியக்காரன் போயிட்டு அந்த அவரை பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வந்து திரும்ப கொண்டு சபையில உட்கார வைக்கணும். நாம அவங்க வருவாங்கன்னு சொல்லி விட்டுட்டோம்னா அவங்க ஒரு காலம் வர மாட்டாங்க. நாம ஒருவரை அழைக்கிறோம், வர்றேன்னு சொல்றாங்க, ஆனா வரலைன்னு நாம விட்டுறோம். அவங்க அப்படி செய்யக்கூடாது. மீண்டும் ஊக்கமாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதற்கு பிறகு தேடி போகணும். இப்படி ஒவ்வொரு தடவையும் நாம் அவர்களை தேடி போகும்போது எங்காவது ஒரு குச்சிச்சவர் பக்கத்துல கிடைச்சிருவாங்க. யார் வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல எங்கேயாவது உட்கார்ந்து கடன் வாங்குறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க, அல்லது மற்றவர்களை பற்றி கெடுத்து பேசிக் கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் குச்சிச்சுவர்கள். அங்க போய் தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க அங்க போனா உங்களுக்கு ஒரு ஆபத்து என்ன தெரியுமா? நீங்களும் கொஞ்ச நேரம் அங்க உட்கார வேண்டியது. அல்லேலூயா. எப்படி யாகூஷுவா பாவிகளை தேடி இந்த பாவியாகவே இந்த உலகத்தில் வந்தாரோ, அவர் பாவிகளில் ஒருவராக எண்ணப்பட்டது போல நாமும் கொஞ்சம் இறங்கி போக வேண்டும். பாவிகளை ரட்சிக்க அவரை போலவே நாமும் மாற வேண்டும். இப்பொழுது சவுல் எல்லா இடங்களிலும் இந்த கழுதையை தேடி அவன் சோர்ந்து போனான். இப்பொழுது தன்னுடைய வேலைக்காரனை பற்றி சொல்லுகிறான். பார்ப்பா, நாம கழுதையை தேடிட்டு போறோம், நம்ம தகப்பனா நம்மளே காணவில்லை என்று கவலை விட்டிருப்பார் என்று சொல்லுகிறான். அதனால கழுதை பற்றிய கவலையை விட நம்மை பற்றி உள்ள கவலை ஜாஸ்தி ஆகிட கூடாது என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இங்கே இந்த கிராமத்தில் ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறார். நாம் அந்த தேவனுடைய மனிதனிடத்தில் போய் அவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த தேவனுடைய மனிதனிடத்தில் வருகிறார்கள். அப்ப அந்த தேவனுடைய மனிதனிடத்தில் வரும்பொழுது அங்கே என்ன நடக்கிறது? தேவன் அதற்கு முன்பாகவே சவுல் வருவதை பார்க்கிறார். சவுலை தீர்க்கதரிசியினிடத்தில் வர வைக்க வேண்டுமானால் அவனுடைய கழுதைகள் காணாமல் போக வேண்டும். தேவனுடைய நோக்கம் ஒரு மனிதனிடத்தில் நிறைவேற வேண்டுமானால் தேவன் எதையோ நஷ்டப்பட வைக்கிறார். ஏதோ உங்களை விட்டு போகிறது, பின்பு நீங்கள் அதை தேடி போகிறீர்கள்.
நீங்கள் தேடி போக போக கடைசியிலே ஊழியக்காரனிடத்தில் வந்து சிக்கிக் கொள்ளுகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. இப்படியாக இந்த சவுல் அவனுடைய கழுதைகள் காணாமல் போவதற்கு முன்பாகவே அதை அப்படி பண்ணினவர் யாகுவா தானே. ஆகவே அவருக்கு தெரியும் கழுதைகள் காணாமல் போகும், அதை தேடி சவுல் இங்கே வருவான் என்று அவருக்கு நன்றாக தெரியும். நம்மை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால், நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரானால், இது போல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் அருமையான தேவப்பிள்ளை. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி வந்தது என்று நீங்கள் புலம்பக்கூடிய சூழ்நிலை அங்கே கடந்து வரும். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு நன்றாக தெரியும் இந்த கழுதைகளை தேடி சவுல் மட்டும்தான் வருவான் என்று நன்றாக தெரிந்தது. அவர் கீசனுடைய மற்ற குமாரர்கள் அங்கே வரமாட்டார்கள். அப்போ சவுல் மட்டும்தான் அங்கே வருவான் என்பதை யாகுவா நன்றாக தெரிந்திருந்தார். ஏனென்றால் அவ்வளவு பெரிய குடும்பத்திலே சவுல் மட்டும் எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனாயிருந்தார். ஆகவே இந்த கழுதைகளை தேடுகிற பொறுப்பை அவர் வேறு யாரிடத்திலும் ஒப்படைக்காதபடிக்கு இந்த சவுல் இடத்திலே ஒப்படைத்தார். தேவன் ஒருவரை எடுத்து பயன்படுத்த விரும்பினால் அவர் யாரை தெரிந்தெடுக்கிறார் என்று நமக்கே தெரியாது. ஏன் தெரிந்தெடுக்கிறார் என்று நமக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. அவருடைய செயல்கள் மிகவும் அதிசயமானவைகள். நாம விரும்பி அவரிடத்தில் வருகிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை அருமையான கழுதையே, தேவன்தான் உன்னை அப்படி செய்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கழுதை இருக்கிறது. அங்கே சவுல்கள் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. தூரத்துல வினதா என்கிற ஒரு கழுதை அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. வினதா என்கிற ஒரு கழுதை அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது எவ்வளவு தூரமானாலும் பரவாயில்லை, நீ போய் தேடி கொண்டு வா என்று தேவன் சவுலை அனுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படித்தான் தேவன் வழி நடத்துகிறார். வினதா தேவனை கண்டுகொள்வதற்கு முன்பாகவே தேவன் அவளை கண்டு கொண்டார். அல்லேலூயா. நாம் யாரும் போக முடியாத இடத்திலே தேவனுடைய கிரியை அங்கே செயல்பட்டது. தேவன் முன்குறித்திருக்கிறார். எங்கே போனாலும் அவர் கண்டிப்பாக சவுல்களை அனுப்பி உன்னை இழுத்துக் கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. இப்ப கழுதைக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இப்ப இவர்கள் இங்கே தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில் வருகிறார்கள். இந்த சவுல் சாமுவேலிடத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு நாளைக்கு முன்னாலேயே தேவன் சாமுவேலின் காது கேட்க பேசினார். பாருங்க, 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 சாமுவேல் 9th chapter 15th verse.
9:15. அல்லேலூயா. அதுல இந்த காதுகளில் கேட்டு பேசினார்னு இருக்கா? இருக்கா? இல்ல கன்னடத்துல இருக்கான்னு. இல்ல. ஓகே. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே யாகுவா சாமுவேலின் காதுகள் கேட்க ஒரு மனிதனை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, now Yahuwah had told Samuel in his ear the day before Saul came, saying, அல்லேலூயா. சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாலே தேவன் தீர்க்கதரிசியின் காதிலே பேசுகிறார். அங்கே காது என்று இல்லை என்றால் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் கன்னடத்தில். அல்லேலூயா. காரணம் அவர் நம்முடைய காதிலே பேசுகிற தேவன். அவ்வளவு தூரம் அவர் நம்மிடத்திலே நெருங்கி நிற்கிறார். சொப்பனத்தில் பேசவில்லை, தரிசனத்தில் பேசவில்லை, அவர் அவனுடைய காதிலே வந்து பேசினார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்க. அவர் ஜீவிக்கிற தேவன். இப்ப சாமுவேலுக்கு நன்றாக தெரியும், என்னோடு பேசினது யாகுவா தான் என்று நன்றாக தெரியும். தேவன் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில் மாத்திரம்தான் காதில் பேசுவாரா என்று கேட்டால், அப்படி அல்ல. அவருடைய பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் அவர் அப்படி பேச வல்லவராய் இருக்கிறார். அதற்கு அவர் ஆசை உள்ளவராய் இருக்கிறார். சாமுவேலுக்கு ஒரு சொப்பனத்தில் இதை சொல்லி இருக்கலாம். ஏன்னா மரியாளுக்கு தேவன் சொப்பனத்தில் தான் தோன்றி பேசினார். யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றிதான் பேசினார். பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கு சொப்பனத்தில் தான் தேவன் பேசினார். ஆனால் சாமுவேலிடத்தில் பேசும்போது அவர் அவனுடைய காதிலே வந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. எப்போ ஒரு நாளைக்கு முன்னாலேயே பேசி விடுகிறார். இதுதான் நமக்கு சொல்லுகிறது, சவுல் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் யாகுவா அறிந்திருந்தார். அல்லேலூயா. சரி, இப்போ அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. 19ஆம் வசனம். 20 வாசிங்க. 20. அல்லேலூயா. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இது அல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சை யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அல்லேலூயா. சோ தேவன் வெறும் மனிதனிடத்தில் மாத்திரம் செயல்படுகிறவர் அல்ல, அவர் கழுதையினிடத்திலும் செயல்படுகிறார். கழுதையினிடத்தில் கூட பேசுகிறார். சவுல் இங்கே சாமுவேலிடத்தில் வந்தவுடனே அவன் இருதயம் கழுதையை பற்றி சஞ்சலப்பட்டிருக்கிறது என்பதை ஊழியக்காரன் கண்டுகொண்டான். இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? நீ கவலைப்பட வேண்டாம், ஏற்கனவே யாகுவா உன் கழுதைகளை திருப்பி அனுப்பிவிட்டார். அந்த கழுதைகள் காணாமல் போவதற்கும் யாகுவா தான் காரணம். அந்த கழுதைகள் திரும்பவும் எஜமானுடைய வீட்டிற்குள் போய் சேருவதற்கும் யாகுவா தான் காரணம். மனுஷனுக்குள்ளே தேவனுடைய ஆவி செயல்படுவது போல கழுதைக்குள்ளும் அங்கே தேவனுடைய ஆவி செயல்பட்டிருக்கிறது. அவைகள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய எஜமானுடைய வீட்டுக்கு நேராக போய்விட்டது.
ஹல்லேலூயா. சோ இப்பொழுது இந்த கழுதை பற்றி கொஞ்சம் பார்த்து விட்டு அப்புறம் நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். ஓகே. எண்ணாகமம் நம்பர்ஸ் chapter 23 Numbers chapter 23 Hallelujah. Sorry, Numbers chapter 22 verse 28. Hallelujah. இங்கே யாகுவா கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. ஹல்லேலூயா. நம்மிலே அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால், மற்றவர்களிடத்தில் போய் சுவிசேஷம் சொல்ல போனால், சத்தியத்தை பற்றி சொல்ல போனால் எப்படி பேசுவது என்று தெரியாத பயம். ஹல்லேலூயா. இந்த பயத்தினாலே போக வேண்டும் என்ற ஆசை நமக்குள் இருந்தாலும் நாம் போவதில்லை. நமக்கு வசனங்கள் நன்றாக தெரிந்தால் கூட வாயை திறந்து பேசுவதற்கு நம்மால் முடியவில்லை. ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு கழுதையின் வாயை திறந்தவர் இன்றைக்கு உன்னுடைய வாயை திறக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு வாய்கள் திறக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆமாம், கழுதை வாயை திறந்தவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி நீ போவாயானால் உன்னுடைய வாயை திறந்து தேவன் பல அதிசயங்களை செய்வார். இரண்டு கழுதைகளுடைய வாயை யாகுவா திறந்தார். நாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி வாசிக்கிறோம். Acts chapter 4. Acts chapter 4 verse 13. Acts chapter 4 verse 13. ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு இவர்கள் யாகூஷுவாவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நான் ஏன் இவர்களை கழுதை என்று சொன்னேன் என்றால், அவர்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? அவர்கள் படிப்பறியாதவர்கள், அதோடு பேதமை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை நாம எப்படி கூப்பிடுவோம்? அன்பா கூப்பிடுவது எப்படி கூப்பிடுவோம்? கழுதன் கூப்பிடுவோம். அப்படிதானா? ஹல்லேலூயா. கழுதன் ஒருத்தர் கூப்பிட்ட அர்த்தம் என்ன? அவங்களுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானா? ஆகையினால்தான் இவர்களை நான் கழுதை என்று சொன்னேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த கழுதைகளுக்குள் பரிசுத்த ஆவியின் பலன் வந்த பிறகு அவர்கள் பேசுகிற தைரியத்தை மற்றவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. யாகோவா நம்முடைய வாயை திறப்பாரானால் நீங்கள் பேசுகிற தைரியத்தை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள்.
ஹalleluya. நீங்கள் பேசுவது அப்படித்தான் இருக்கும். ஹalleluya. இங்கே யாக்கோபு அந்த கழுதையின் வாயை திறந்தார். அந்த வாயை திறந்த மாத்திரத்தில் அங்க என்ன நடக்கிறது? அந்த கள்ள தீர்க்கதரிசியினுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. பொய் உபதேசியின் கண்கள் திறக்கப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேக பொய் உபதேசங்கள் கள்ள போதகர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் கழுதையாகிய உண்மாய் முதலில் திறக்கப்பட வேண்டும். ஹalleluya. உன்னுடைய வாயை திறந்த பிறகு நீ தைரியமாக போய் பேச வேண்டும். நீ என்ன பேச வேண்டும் என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நீ அல்ல பேசுவது, இங்கு கழுதை அல்ல பேசுவது, கழுதைக்குள்ளிருந்து தேவன் பேசுகிறார். ஹalleluya. அந்த இடத்துல நாம் கழுதையை போவோமானால் நமக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவி பேசும். ஹalleluya. அவர் பேசும் பொழுது, பரிசுத்த ஆவி பேசும் பொழுது சுற்றி இருக்கிறவர்களுக்கு பயம் வரும். அவர்கள் பயப்படுகிறது உங்களை பார்த்தல்ல, நீங்கள் பேசுகிற வார்த்தையை பார்த்து. காரணம் என்ன? அந்த வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியால் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியால் நிறைந்த வார்த்தைகளை போய் நாம் பேசுவோமானால் நம் மூலமாக உலகத்தை கலக்க முடியும். நாம் தேசத்தை கலக்க முடியும். நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், உங்கள் தேவனை தான் நாங்களும் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுடைய கள்ளத்தரத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். இங்கே இரண்டு சீஷர்களும் பேசுவது பரிசேயர்களிடத்தில் தான் பேசுகிறார்கள். பரிசேயர்கள் தான் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்களும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான். அவர்கள் பாரம்பரியத்தை துணையாக கொண்டவர்கள். ஆனால் பேதுருவுடைய வாயையும் யோவானுடைய வாயையும் யாகோவா திறந்தவுடனே இவர்களுடைய தைரியத்தை கண்டு அவர்கள் பயந்தார்கள். இந்த பேதுரு மிகவும் தைரியசாலி. யாகோஷுவை நியாயம் விசாரிக்கக்கூடிய வேளையில ஒரு சின்ன பெண் வந்துட்டு நீ யாகோஷுவோடு கூட இருந்தவன் தானே என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்கே அவருடைய முட்டுகள் ஒன்றோடு ஒன்று இடிக்க ஆரம்பித்து விட்டது, நடுங்க ஆரம்பித்து விட்டார். கொஞ்சம் அப்புறம் போன உடனே ஒரு ஸ்திரீ கேட்டாள், நீ அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தானே என்று சொல்லு. இன்னும் ஒருவரும் கேட்டார். பயந்து ஓடி ஒளிந்து கொண்டான், யாகோஷுவை மறுதலித்து விட்டான். அப்பொழுதும் அவன் யாகோஷுவோட சீஷன் தான். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது கதை வேறு. இப்பொழுது பரிசுத்த ஆவி அவனுக்குள் வந்து விட்டது. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த பெருமையோ, நல்லா பொறுத்தர் பிரசங்கம் பண்றாருன்னா அந்த பெருமையோ அந்த மகிமையோ அந்த ஆளுக்கு சொந்தம் இல்லை. கழுதை பேசின உடனே அவன் கழுதைக்கு அதிகமான தீனி ஒன்று கொடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே அந்த பெருமை அந்த மகிமை எதுவுமே பேசுகிறவர்களுக்கு வருவதல்ல, மாறாக அவர்களுக்குள் இருந்து பேசுகிற தேவ ஆவிக்குத்தான் அந்த மகிமை. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஐயா, நான் ஒரு கழுதையை போன்றவன், எனக்கென்று ஒரு மேன்மையே கிடையாது.
ஆனால் நீர் என்னை பயன்படுத்துவீரானால் நான் இந்த கழுதையை போல உங்களுக்கு முன்பாக என்னை நான் அர்ப்பணிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்குள்ள அழைப்பு. இந்த கழுதையை போல அர்ப்பணிக்கிற அழைப்பு தான் உங்களுக்குள்ள அழைப்பு. அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்து இங்கே மேடையில நின்றீர்கள் என்றால் அசுத்தாவிகள் விட்டு ஓடும். ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே நின்று பேசக்கூடிய வேளையில வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்கள், பாவிகள் மனம் திரும்புவார்கள், தேவனை ஏற்றுக்கொள்வார்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். காரணம் என்ன? உங்களுக்குள் இருந்து பேசுகிற பிதாவின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ பிதாவின் ஆவி என்னிடத்தில் இருந்து பேச வேண்டுமானால் நான் அந்த கழுதையை போல என்னை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. கழுதை அந்த பிலேயாம் இடத்திலே பேசினதினாலே கழுதைக்கு ஒரு பெருமையும் இல்லை. இங்கே பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு முன்பாக நின்று பேசினதினாலே அவர்களுக்கு ஒரு பெருமையும் அங்கே கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் வாரடியும் சிறைச்சாலையும் தான். ஆனாலும் அந்த சிறு பெண்ணிடத்தில் பேச பயந்தவன் அங்கே ஒரு பையனிடத்தில் பேசுவதற்கு, ஒரு ஸ்திரீனிடத்தில் பேசுவதற்கு பயந்தவன், இன்னொரு மனிதனை பார்த்து பயந்தவன், இப்பொழுது பரிசுத்த ஆவி அவனுக்குள் வந்தவுடனே அங்கே முட்டிடித்துக் கொண்டு நின்றவன் முடமானவனை எழுந்து நடக்க செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இவனுடைய முழங்கால் அங்கே நடுங்கினது. ஆனால் பரிசுத்த ஆவி அவனுக்குள் வந்தவுடனே முடமான முழங்கால்களை நிமிர்த்தி அவனை எழுந்து ஓடச் செய்தான். இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளும் அதே கிரியைகளை செய்ய முடியும். ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் வந்து யாராகிலும் எங்களுக்கு சுகம் இல்லை என்று சொல்வார்கள், ஆனால் எனக்கு ஒரு நல்ல டாக்டரை தெரியும், நீங்கள் அங்கே போங்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு இந்த மருந்துகள் தெரியும், இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடாது. அவர்கள் சொல்லும் பொழுதே முழங்கால் படியிடுங்கள், நாம் ஜெபிப்போம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவன் தான் உங்களுக்கு இந்த வியாதியை கொண்டு வந்தவன். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்ல வேண்டும். நீ அது யாரு வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்க பிள்ளைக்கு வந்தாதான் உங்களுக்கு தெரியும், உங்க பேர பிள்ளைகளுக்கு வந்தாதான் தெரியும். எல்லாவற்றையும் கடந்து வர யாகவே எனக்கு கிருபை செய்தார். என் மகள் குழந்தையா இருக்கும் பொழுது, கை குழந்தையா இருக்கும் பொழுது கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள். எல்லாரும் முயற்சி பண்ணுகிறார்கள் அவருடைய அழுகையை மாற்றுவதற்கு. பாசத்தோடு போய் தட்டி கொடுக்கிறார்கள், இன்னும் அதிகமாக அழுகிறார். தங்கள் பக்கமாக திருப்புகிறார்கள், இன்னும் அதிகமாக அழுகிறார். எனக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த குழந்தை அழுவதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு ஞானம் அன்றைக்கு இல்லாமல் இருந்தது. ராத்திரி நேரம், நாங்கள் கிராமத்தில் இருந்தோம். இப்பொழுது எங்கே தூக்கி கொண்டு போவது தெரியவில்லை. என்ன செய்தேன் தெரியுமா? என் மகளை தோளிலே போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த தெருவிலே அப்படியே நடந்தேன்.
இப்போ லில்லி சிஸ்டர் வீட்டு பக்கத்துல அந்த தெரு இருக்கிறது மாதிரி நீளமான தெரு, அந்த தெருவில் குழந்தையை தோளிலே போட்டுக்கொண்டு நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எங்கே வலிக்கிறது என்று கூட என் மகளால் சொல்ல முடியவில்லை. அவ்வளவு சின்ன பிள்ளை. இப்போ நான் இந்த தோளிலே போட்டுக்கொண்டு நான் ஒரு காரியத்தை செய்தேன். தேவனிடத்திலே என்னை ஒப்புவித்தேன். அப்பா, என் பிள்ளையினுடைய வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்குள்ள ஞானம் எனக்கு இல்லை. நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியல. அப்பா, தேவரீர் நீர் எனக்கு காட்டும், அல்லது அவளுடைய அழுகையை நிறுத்தும். எனக்கு தெரியவில்லை அப்பா. கண்ணீரோடு நான் செபித்தேன். அப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நான் அவள் அழாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு இடத்தில் தட்டினேன். ரைட் பட்டெக்ஸ் வச்சுங்களேன், ரைட் பட்டெக்ஸ்ல நான் தட்டுறேன். அப்படி இப்போ அவள் என்ன செய்கிறாள்? வீறிட்டு அழுகிறாள், ரொம்ப சத்தமா அழுகிறாள். ஒரு தடவை தட்டின அழுதாள். இப்ப எனக்கு ஏதோ உதிக்கிறது மைண்ட்ல. இன்னொரு முறை தட்டுகிறேன். மீண்டும் அவள் வீறிட்டு அழுகிறாள். மூன்றாவது முறையும் நான் தட்டினேன். ஓவென்று அழுதாள். அப்புறம் இடது பக்கத்துல தட்டினேன், அழல. முதுகுல தட்டினேன், அழல. தேவன் எனக்கு உணர்த்தினார். நான் நடந்த தெரு வெறும் இருட்டு. இப்பொழுது அவளை தூக்கி கொண்டு வீட்டுக்குள் போகிறேன். வீட்டுக்குள்ள போன உடனே அப்ப இந்த எங்க அப்பாட்ட சொல்லுகிறேன், இந்த இடத்துல தட்டும் போதுதான் வாழ்கிறா அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கு அவளை புரட்டி பார்த்தார்கள். பாருங்க, அப்ப நான் ஏர்போர்ஸ்ல இருக்கிறேன், நான் லீவ்ல தான் அங்க போயிருக்கிறேன். எனக்கு தெரியாது அங்க அவளுக்கு என்னெல்லாம் செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்களுக்கு வேக்சினேஷன் போட்டிருக்கிறார்கள். அது செப்டிக் ஆகி புண்ணாக மாறி இருக்கு. அது வெளியே தெரியவில்லை. சின்ன ஒரு கொப்பளம் தான் அங்கே தெரிகிறது. அவர்கள் எல்லாருக்கும் முன்னால அந்த இடத்துல நான் கையை வச்சு காட்டினேன். பிள்ளை மீண்டும் அழுதாள். எல்லாரும் தலையில் அடித்துக் கொண்டார்கள். இதை புரிந்து கொள்ள, சின்ன பிள்ளைகளுடைய வேதனையை புரிந்து கொள்ள நமக்கு ஞானம் இல்லையே. நீ எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்டார்கள். ஞானத்தின் அதிபதியாக என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவன் அந்த ஞானத்தை தந்தார். அன்றைக்கு என் பிள்ளைக்கு ஆஸ்வாசம் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்விலே செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி பராக்கிரம காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அந்த கழுதையை போல உங்களை தாழ்த்தினால் போதும், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு கழுதை பார்க்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். Luke chapter 19 verse 30. Luke chapter 19 verse 30. Amen. Hallelujah. இங்கே யெகோவா என்ன சொல்லுகிறார்கள்ட்ட, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்துக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார்.
அல்லேலூயா. இதையே யோவான் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் சரி யோவான் 12ஆம் அதிகாரம் வேண்டாம், நாம் இங்கே மத்தேயு மேத்யூ சாப்டர் 22 நினைக்கிறேன். Matthew 22 இல்ல Matthew 22 இல்ல. Hallelujah. சரி எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இருவழி சந்தில் நிற்கிறதான கழுதை என்று இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இருவழியில இருக்கிறதான ஒரு கழுதையை தேடி நீங்கள் போங்கள் என்று சொல்லி சீஷர்களை அனுப்புகிறார். Sorry, 21, Matthew chapter 21. அதுல கூட அந்த இருவழி இல்ல. I think it's Mark. மார்க்ல எடுத்தீங்களா யாராவது? மார்க் 11ஆம் அதிகாரம். இந்த விஷயத்துலதான் நான் நம்ம சபையை பத்தி பெருமைப்பட வேண்டியது இருக்கிறது. நீங்கள் ஒரு சிஐசி சபையில போயிட்டு ஒரு ஊழியக்காரன் இந்த மாதிரி வசனத்தை தேடுகிறதை பார்த்தால் குறைந்தது 4-5 பேராவது அந்த வசனத்தை சொல்லி விடுவார். ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் எந்த விஷயமானாலும் உடனே சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசிகள் நாம் இங்கே இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப நான் ஒரே மாதிரி சப்ஜெக்ட் தான் நான் பேசிட்டு இருக்கேன். உடனே சரி இதுக்கு சம்பந்தமான இது எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். மார்க் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Verse 4. 11:4. Mark 11:4. ஓகே. தமிழ்ல மட்டும்தான் அது வந்து இருவழி அப்படின்னு போட்டிருக்கிறது. இருவழின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வழின்னு சொன்னா இங்க போறதா அங்க போறதா ரெண்டுமே தெரியாம குழப்பத்தில் இருக்கிறதான ஒரு கழுதை. ஹல்லேலூயா. சோ இப்பொழுது தேவன் அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றார்? இந்த கழுதை யாகுஷுவாவுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கழுதை யாகுஷுவாவுக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் அனுப்பி விடுவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் எப்படி தன்னுடைய கழுதையை யாகுஷுவா கேட்டார் என்ற உடனே கொடுத்து விட்டான். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் இதுதான் பிரச்சனை.
அந்த குடும்பங்களில் இருக்கிற கழுதையை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற எஜமான்கள் அதை விடுவதில்லை. அல்லேலூயா. ஆனால் இது யாகோஷுவாவுக்கு வேண்டும் என்று வல்லமையோடு சொல்லும் பொழுது அதை யாரும் பிடித்து வைக்க முடியாது. அல்லேலூயா. குடும்பங்களை யாகோவா மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் இதை விசுவாசித்து இந்த வார்த்தைகளை வைத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களை பிடிக்கிறவர்களும் கூடயே வந்து விடுவார். அல்லேலூயா. அந்த யாசுவாவுக்கு கூட நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி அவர்களும் வந்து விடுவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுளே. அல்லேலூயா. அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். இதற்கு எதிராக இருக்கிறார்கள். நான் பேச போனால் என்னை அடித்து விடுவார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆவி எங்கேயோ இருந்து உன் வீட்டுக்குள் வருவதில்லை. அது உனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கும்போது நீ பேசுவாயானால் யார் வேண்டுமானாலும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். எஜமானுக்கு வேற வழியே இல்லை. ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் வேண்டுமானால் இப்படி கேட்டிருக்கலாம். அவருக்கு எதற்கு நான் கொடுக்க வேண்டும்? நான் எதற்கு என்னுடைய சொந்த கழுதையை நான் விட வேண்டும்? அவர் எனக்கு என்ன கொடுத்தார் என்று பல காரியங்களை சொல்லி இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த சீசர்கள் போய் அவனிடத்திலே கழுதையை கொடு என்று கேட்பதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவி அந்த மனிதனுடைய உள்ளத்தில் பேசி இது ஆண்டவருக்கு வேண்டும், இதை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டார். உண்மை என்ன தெரியுமா? எப்படி சவுல் வருவதற்காக சாமுவேல் காத்திருந்தானோ, ஏனென்றால் ஏற்கனவே சாமுவேலோடு தேவன் சொல்லிவிட்டார் இப்படி ஒருவன் வருவான் என்று சொல்லி. அதே போல இந்த வீட்டு எஜமானோடு யாகோஷுவா சொல்லிவிட்டார். அவன் சீசர்களை எதிர்நோக்கி வாசலில் காத்திருந்தான். அல்லேலூயா. அவன் ஒன்றும் பேசாமல் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று கொடுத்து விட்டார். அந்த யாகோஷுவா மசிகா நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அவர் அந்த அற்புதத்தை செய்வார். அருமையான தேவ பிள்ளையே, என் வீட்டில் உள்ள மற்றவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? தேவனிடத்திலே ஊக்கமாக செய். நீ பரிசுத்த ஆவியிலே பலப்படு. பரிசுத்த ஆவிக்கு காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள். உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர்களுக்கு தேவன் அளிக்கிற ஒரு கட்டளையாக இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்கள், சீக்கிரத்தில் தேவன் இந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. அப்பொழுது தனியாக அல்ல, குடும்பமாக வந்து தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள். எந்த கழுதை வராது என்று நினைத்தீர்களோ, எந்த கழுதை எஜமான் விடமாட்டான் என்று சொன்னார், யாகோஷுவாவுக்கு வேண்டும் என்ற வார்த்தை அங்கே போன பிறகு யாகோஷுவாவுடைய வார்த்தைக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? நீ உன் குடும்பத்தில் ஒரு தனி ஆளா இருக்கலாம், ஆனால் யாகோவா உன்னோடு கூட இருப்பார். ஆனால் அவர் எத்தனை பேரை வேண்டுமானாலும் உனக்காக ஒப்புக் கொடுப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களை அழித்து விடுவார் என்று சொல்லுவார்கள்.
புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களை ரட்சித்து விடுவார் தேவன். எவர்கள் உனக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அவர்கள் உனக்கு பட்சமாக வருவார்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு போலீஸ்காரருடைய சாட்சியை கேட்டேன். மனைவி ரட்சிக்கப்பட்டவன், கணவன் ரட்சிக்கப்படாதவன். மனைவி பைபிள் வாசிக்கும் போது அந்த பைபிளை பிடுங்கி கிழித்து போடுவான். எத்தனை பைபிள் கிழித்தான் என்றே தெரியவில்லையா? அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தால் அவளை அடிப்பானா? ஹல்லேலூயா. இவள் இந்த அடியெல்லாம் வாங்கிவிட்டு மனம் தளராதபடிக்கு யாகோவை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். என்ன நடந்துச்சோ தெரியாது. இவள் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று ரெடியா இருக்கிறாள். அவளுக்கு முன்பாக புருஷன் ரெடியாகி அங்கே காத்திருக்கிறான். இவளுக்கு ஆச்சரியம். நீங்கள் எங்கே போகுவதற்கு புறப்பட்டீர்கள்? நான் உன்னோடு கூட உன்னுடைய சர்ச்சுக்கு வருவதற்காக புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, இந்த கழுதை யாகோவுக்கு வேண்டும். நம்முடைய சபையில் கூட அப்படி ஒரு சாட்சி உண்டு. இதே மாதிரி ஒரு சாட்சி உண்டு. ரோமன் கத்தோலிக்க விசுவாசத்தை சேர்ந்த ஒரு சகோதரி கணவன் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதினால வீட்டிலே எப்பொழுதும் சண்டை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டார்கள். நான் உன் சர்ச்சுக்கு வருவேன், நீ என் சர்ச்சுக்கு வரணும். இதுதான் அந்த ஒப்பந்தம். அவர்கள் ஒரு நாள் இல்லை நம்ம சர்ச்சுக்கு வந்தார்கள். அன்றைக்கு மரியாதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அந்த மரியாதை குறித்து பிரசங்கம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் என்ன நடக்கிறது? இந்த சகோதரன் சபைக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த சகோதரனுக்கு முன்பாக அந்த சகோதரி டிஃபன் பாக்ஸ்ல டிஃபன் எல்லாம் எடுத்து விட்டு அவர்கள் ரெடியாகி அங்கே நிற்கிறார். இப்பொழுது கணவன் கேட்கிறார், நீ எங்கே போகிறாய்? அவர்களுக்கு வாய் திறந்து சரியாக சொல்ல முடியவில்லை. நீ போகிற இடத்துக்கு தான் நானும் வரேன். அன்றைக்கு அவர்களுடைய டேர்ன் இல்ல, அவர்களுடைய நாள் இல்ல அது. அவர்கள் நீ போகிற இடத்துக்கு தான் நானும் வருகிறேன். அன்றைக்கு வந்தவர்கள் இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் தூணாய் நிற்கிறார்கள். அந்த கணவன் மனைவியும் தூணாக நிற்கிறார்கள். நான் ஜீவனுள்ள சாட்சியை குறித்து உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கற்பனை கதை அல்ல. நம் நடுவிலே தேவன் பல வழியிலே நான் இங்கே ஜீவிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் ஒன்றுதான் இது. அன்றைக்கு அந்த குடும்பத்தில் அந்த அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு முன் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? மூணு முறை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. தேவன் முன் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஏனெனில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். உன் மூலமாக அற்புதம் செய்ய அவர் காத்திருக்கிறார். உன் கணவன் இங்கே வருவது அது அதனுடைய மகிமை ஒரு ஊழியக்காரனுக்கு போக கூடாது. ஹல்லேலூயா. அது தேவனுக்கும் உனக்கும் வர வேண்டும். நீ ஒரு நாள் எழுந்து நின்று என் கண்ணீரின் ஜெபத்தை என் தேவன் கேட்டார் என்று நீ சொல்ல வேண்டும். அந்த கழுதையை தேடி போன 2 சீஷர்களில் ஒருவராகத்தான் தேவன் என்னை வைத்திருக்கிறார். நீ தேவனிடத்தில் பலப்பட்டு நீ அங்கே போவாயானால் தேவனுடைய ஆவி ஏற்கனவே அவர்களில் கிரியை செய்திருக்கும்.
நீங்கள் கூப்பிட்ட உடனே வந்து விடுவார்கள். சில சமயங்களிலே நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்பாகவே அவர்கள் வந்து விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதை செய்கிறவர். தேவன் அந்த அற்புதத்தை செய்கிறவர். ஒருவர் குடும்பத்துக்காக மற்றொருவர் ஜெபிங்க. உங்கள் நடுவில் அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க போகிறார். உங்களுடைய ஏக்கத்தை அவர் தீர்க்க போகிறார். நீ சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியாக அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். தன் தகப்பனுடைய கழுதையை தேடி போன சவுல் கழுதைகளுக்கு பின்னாலே போனவனை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக மாற்றி அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கழுதைகளை தேடி போவீர்களானால் திரும்பி வரும்போது ராஜாவாக ராணியாக திரும்பி வருவார். ஹல்லேலூயா. தேவன் உன்னை கொண்டு அதை செய்ய காத்திருக்கிறார். ஆகையால் தேவன் இந்த செய்தியை உனக்கு தருகிறார். நீ உன்னை முற்றிலுமாக இந்த செய்திக்கு கீழ்ப்படி. என் மூலமாக அல்ல, உன் மூலமாகத்தான் தேவன் அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். நானா என்று கேட்காதே, நானா என்று கேட்காதே. நீதான், உன்னைத்தான் தேவன் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த பராக்கிரமசாலியாகிய சவுலின் அப்பா அந்த 4-5 கழுதைகள் போனதற்காக கவலைப்பட்டிருக்க மாட்டான். அவன் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் காணாமல் போற அந்த கழுதையை தேடி தன் சொந்த குமாரனாகிய சவுலை அனுப்பினான். நீங்கள் அனைவரும் பிதாவினுடைய சொந்த குமாரர்களும் குமார்த்திகளுமாக இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுதையை தேடி போங்கள் பிரியமானவர்களே. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு மாறட்டும். நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக அவர் மகிமைப்பட விரும்புகிறார். அவர் ஒரு மேகம் போல ஒரு மகிமை இங்கே காட்டுவதில் அவருக்கு பிரியம் இல்லை. உங்கள் மூலமாக அதை செய்ய விரும்புகிறார். அந்த கழுதை போல என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என் மேல் ஏறி வாரும். ஹல்லேலூயா. என் மேல் ஏறி வந்து ஜனங்களுக்கு ரட்சிப்பை தாரும் அப்பா. இப்படியாக ஜெபிங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய ஒரு ஜெபத்தின் மூலம் ஒரு ஆத்துமா அல்ல, ஒரு கூட்டத்தை தேவன் ரட்சிக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசியுங்கள், தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே நீர் அற்புதத்தை செய்ய போகிறதுனால உமக்கு நன்றி ராஜாவே. அன்றைக்கு முழு இரவு ஜெபத்தில் உம்முடைய பிள்ளைகள் இருக்கும்போது நான் அவர்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு இந்த நாளிலே நீங்கள் இருந்ததற்கு தக்கதாக யாகோவா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் என்று சொன்னேன். தொடர்ந்து தகப்பனே உம்முடைய சமூகத்திலே உபவாசத்திலும் கூட நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே பிள்ளைகளை நிறைத்து அவர்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக செய்யும் ராஜா. அவர்களுக்கு முன்பாக நிற்கிற எரிகோ கோட்டைகள், செங்கடல் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆசீர்வதி. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாசுவா மசீஹ் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகோவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகோவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு டைம்.